வெல்கம் டு வைப் வித் அது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாரம்பரியமான பட்சணம் அதிரசம். அதிரசம் செய்கிறது எல்லாரும் ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கொஞ்சமான குவான்டிட்டியில் பிகினர்ஸும் ஈஸியாக செய்கிற மாதிரி காட்டியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதிரசம் செய்யறதுக்கு 1/2 கிலோ மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஆனா அதிரசத்துக்கு ஒவ்வொரு வெல்லம் மாவு எக்ஸ்ட்ரா பிடிக்கும். ஒவ்வொரு வெல்லம் கரெக்டா 1/4 கிலோ வெல்லத்துக்கு 1/2 கிலோ அரிசி சரியா இருக்கும். இருந்தாலும் நம்ம மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணுங்கிறதுக்காக மாவு பத்தலைன்னா இப்ப ஈர மாவு நம்ம அரைக்க முடியாது. அதுக்காக கொஞ்சம் அரிசி சேர்த்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறேன். ஆனா 1/4 கிலோ வெல்லத்துக்கு 1/2 கிலோ அரிசி போதுமானது. பாகு வெல்லம் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த அரிசிய ஒரு 1.5 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சு நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணி போட்டு காய வைக்கணும். கையில பிடிச்சா ஒட்டணும், உதிர்த்து விட்டா கீழே விழுகணும். அந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் காய வச்சு நம்ம மிக்சிலேயே மாவு அரைச்சிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஊற வைக்கிற அரிசிய ஊற வைக்கிறேன். கழுவிட்டு ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். அரிசிய நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டுல வடிச்சிட்டு இப்ப காய வச்சிருக்கேன். இன்னும் ஈரம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் காயணும். காஞ்சதும் அரைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு காட்டுறேன். இன்னும் ஈரம் இருக்கு, இன்னும் இந்த ஈரம் குறையணும். துணியில போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அரைக்கிற போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அரிசி இந்த அளவு ஈரம் இருந்தா போதும். கையில பாத்தீங்கன்னா ஒட்டுது, ஆனா இந்த அளவு இப்படி போட்டா கீழேயும் விழுகுது. இது போல இருந்தா போதும். இத அரிசி மாவா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மாவை அரைச்சு ஜரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். மாவை அரிசி மாவை மிக்சியில அரைச்சு ஈர மாவை எடுத்து வச்சிருக்கேன். நல்லா காய விடாத அமுக்கி எடுத்து வச்சிருக்கேன். வெல்லத்தையும் நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டேன். பாகு பண்றதுக்கு சுக்கும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இது 3 அதிரசத்துக்கு முக்கியமா தேவைப்படுறது. பொரிக்க எண்ணெய். இந்த வெல்லத்தை நம்ம பாகு பண்ணிக்கணும். பாகு பதம் என்னங்கிறது இப்ப நான் செய்யற போது காட்டுறேன் உங்களுக்கு. அரிசி மாவை காயாத மூடி வச்சுக்குங்க. அதிரச மாவு பாகு ஆனதும் அதிரச மாவை கொட்டலாம். இப்ப பாகு பண்ணிக்கலாம். இத வெல்லம் இந்த பாத்திரத்துல போட்டிருக்கேன். வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கரையட்டும். நல்லா கெட்டியான பாத்திரமா எடுத்துக்கங்க. இந்த வெல்லத்தை கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு பாக திருப்பியும் கழுவிட்டு இந்த பாத்திரத்தையே போட்டிருக்கோம். நல்ல பாகு வரட்டும். பாக இப்படி தண்ணியில விட்டு பார்க்கணும். பாகு கரையக்கூடாது. உருட்டுற போது நல்லா உருட்ட வரணும். இது உருட்ட வரல, கரையுது. இது யூஸ் ஆகாது. இன்னும் பாகு ஆகணும். தண்ணியில கரையுது இந்த பாகு. ஒரு தடவை பாக விட்டு பாருங்க. இப்ப நிக்குது, ஆனா உருட்ட வரல. பாத்தீங்களா? இன்னும் ஆகணும் பாகு. இது விட்டீங்கன்னா தண்ணியிலேயே கரைஞ்சிரும். இப்ப நம்ம அரைச்சு வச்ச சுக்கு பொடி ஏலக்காய் பொடியை இதுல சேர்த்துக்கலாம். அப்ப அதிரசத்துக்கும் நல்ல வாசனையா இருக்கும். சுப்பையும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, இப்ப பாகு போட்டு பார்க்கலாம். பாத்தீங்களா? நல்லா உருட்ட வருது. பாத்தீங்களா? உருட்டி போட வருது. பாத்தீங்களா? நல்ல உருண்டையா இருக்கு பாகு. இதுதான் இந்த பாகு பதம். பாருங்க, இப்ப மாவு போட்டு
கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறலாம். நம்ம 1/4 கிலோ வெல்லம் தான் போட்டோம். 1/2 கிலோ. எப்பவும் அரிசி மாவு கொஞ்சம் கூட வச்சுக்கணும். ஒவ்வொரு வெல்லம் மாவை இழுக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் மாவு கூட வச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். போதுமானது. பாருங்க, இதுல கொஞ்சம் மேல எண்ணெய போட்டுட்டு, மாவு காயாது இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய போட்டுட்டு மூடி வச்சிருங்க. மாவு நல்லா புளிக்கணும். புளிச்சா அதிரசம் ரொம்ப நல்லா வரும். இப்ப நமக்கு அதிரசம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இத நாளைக்கு தான் நம்ம அதிரசம் பண்ண முடியும். இப்ப சூட்டோட செய்யவும் முடியாது. மாவு புளிச்சாதான் அதிரசம் நல்லா இருக்கும். இப்ப நாளைக்கு நம்ம இது அதிரசம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இந்த மாவை எத்தனை நாள் வேணா வச்சிருக்கலாம். துணி கட்டி வேடு கட்டிட்டு மூடி வச்சீங்கன்னா 1 மாசம் ஆனாலும் மாவு கெடாது. இந்த மாவு குறைஞ்சபட்சம் 1 நாள் 2 நாள் கழிச்சு பண்ணினா இந்த அதிரசம் மாவு நல்லா இருக்கும். நானும் எதுக்கு எல்லாமே குறைஞ்ச அளவுல செஞ்சு காட்டுறேன்னா, வீட்டுல நீங்களும் செஞ்சு பார்க்கணுங்கிறதுக்காக. நிறைய அளவு சொல்லி செய்ய முடியாது, கஷ்டப்படக்கூடாது. கொஞ்சமா சொன்னா செய்ய முடியுங்கிறதுக்காக செஞ்சு காட்டிருக்கோம். உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா நீங்க இன்னும் இதை போல 2 பங்கு மாவு போட்டு செஞ்சுக்கலாம். அதிரசம் மாவை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா விட்டு புளிக்க வச்சிருக்கோம். இப்ப இதுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். கெட்டியா இருக்கு. கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ அப்படி கெட்டியானா ஒன்னும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமா சுடு தண்ணி போட்டு நமக்கு எந்த பதம் வேணுமோ அந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமா வெந்நீர் விட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி பட்டதுமே இதை இலகிடும். சும்மா லைட்டா தண்ணி கொஞ்சம் ஈரக்கை பண்ணினீங்கனாலே அது நல்லா இலகிடும். வெல்லம் தானே. பாருங்க, பிசைஞ்சு வச்சுட்டோம். ரொம்ப தண்ணி போடக்கூடாது. கொஞ்சோண்டு தண்ணி போட்டாலே அந்த தண்ணி விட ஆரம்பிச்சிடும். வெள்ளம்ங்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் தண்ணி தான் இதுக்கு ஊத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தது. 2 ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். இதை எப்படி தட்டுறதுன்னு காட்டுறேன் வாங்க. அடுப்புல எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ள நம்ம தட்டலாம். அதிரசம் தட்டலாம். ஒரு சின்ன வாழை இலை எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிக்குங்க. சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 10 கூட ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி போட்டுக்குங்க. எண்ணெய் கை பண்ணிட்டு எல்லாமும் ஈவனா ஒரே மாதிரி தட்டிக்குங்க. இது ஒன்னொன்னா தான் போட முடியும். 2-3 போட முடியாது. பொறுமையா இப்படி போடுங்க. அதே மேல எழும்பி வருது. இப்படி எடுத்துட்டு இதுல எண்ணெய் இருக்கும். நல்லா இப்படி ஒட்ட பிழிஞ்சிருங்க. ஒன்னொன்னு ஒட்டாத காய இப்படி ஆற விடணும். ஆற விட்டுட்டு தான் எடுத்து வைக்கணும். பாத்தீங்களா, நல்லா உப்பி வருது. அப்ப உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். அது உப்பி வர்ற போது உள்ளயும் மாவு வெந்திருக்கும்.
நல்லா ஒட்டை எண்ணெய் இருக்கும் நிறைய. அதுல இப்படி 2 கரண்டி வச்சு நல்லா ஒட்டை எடுத்துடணும். சுவையான அதிரசம் ரெடி. முதல் நாள் செஞ்சு சாப்பிட்ற போது கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். மறுநாள் ஆக ஆக இது நல்லா சாஃப்ட் ஆயிடும். 2வது நல்லா ஆற வச்சு தனித்தனியா ஆற வைங்க. சுடும் போது எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டீங்கன்னா வெள்ளங்கிறதுனால ஒட்டிக்கும். அதனால தனித்தனியா ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்க டப்பால போட்டு ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல நீங்களும் இந்த தடவை தீபாவளிக்கு அதிரசம் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல இன்னும் தீபாவளி ஸ்வீட்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு.